ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரைமுன் நம்ம பார்க்க போகிற படம் ராம் சார் இயக்கத்தில் விச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் பறந்து போ. இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்க்கணும்னா, வாழு பையங்க 9 வயசு வாழு பையன் பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். அப்பாவும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாரு, அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை பார்த்தா பயங்கர சேட்டை வருது. இந்த சேட்டையை நிப்பாட்டணும்னா என்னமாவது பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு எடுக்கிறார். 2 பேருமே வர முடியல. உடனே அவருக்கு ஒரு பைக், அந்த பைக்கை ஓட்டிட்டு சும்மா ஒரு ஊரை சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டல, அது கட்டல, இது கட்டலன்னு டென்ஷன் பண்ணோம்னா அப்படியே போயிடுறாரு. போனால் அவர் பார்த்தா 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது வழியில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த பையன் திருப்தி ஆனா திருப்பி கொண்டாந்து விடும்போது அவன் சுற்றி அமைச்சா. இதெல்லாம் சொல்கிற படம் தான் பறந்து போ. ராம் சார் படம்னாவே வந்து அதான சொல்லுவோம், மனசெல்லாம் கனமாயி பயங்கர கனமாயி. கட்டுறது தமிழாக இருக்கட்டும், தங்க மீன்களாக இருக்கட்டும், கடைசியாக வந்து பேரன்பாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பயங்கர கனமாக இருக்கிறோம். படம் அது பாட்டு போயிட்டு இருக்கா இருக்கிறோம்னா அதில் அவர் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னா பயங்கர கனமாக இருக்கும். அந்த கணம் இந்த படத்தில் இருந்துச்சான்னா சத்தியமாக மிஸ்ஸிங் தான் சொல்ல முடியும். என்னோட பாயிண்ட் இல்லை. ஏன் எனக்கு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ராவலில் ரோட் ட்ரிப் மாதிரி ஆயிடுங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அஞ்சலியுடைய ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா அஞ்சலி வந்து உங்கள் சின்ன வயசு ஒரு க்ரஷ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த க்ரஷ் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க. அவங்களோட அவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சலி பார்த்துட்டு அவங்க பண்ணுறதுலாம் பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க லவ் ஏற்கனவே இருந்துன்னு தெரிஞ்சுட்டு அந்த பையனும் அந்த ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் நினைக்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ரோலையே அழகாக பண்ணிக்காம அஞ்சலி கலைட்டாங்க. இதை தாண்டி வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ உன் க்ரஷை பார்த்துட்டா நான் ஏன் க்ரஷாக பார்க்க வரேன்னு அந்த பையன் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குறேன். உன் க்ரஷா யாராவது அப்படிங்கிறது ஒரு பொண்ணு தராங்க. அந்த பொண்ணையும் வந்து ஃபோன் அடிச்சுட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த பையனுக்காண்டி போயிடலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் தேவதாஸுடைய ஃபேமிலி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க. இப்படிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ட்ரிப்பாக போயிடுச்சு கடைசியில். இதெல்லாம் சொன்னதுனாலே என்னமோ தெரியல, பயங்கர கனமான ஃபீலிங்ஸ் வந்து எதுவுமே வரல. ஏன்னா அந்த பையனுடைய ஆசை படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு சொல்கிறாங்கன்னா, பையன் கூட சேர்ந்துருவாங்க, பையன் கூட நீந்துங்க, பையன் கூட குதிங்க, பையன் பாருங்கன்னா நீங்களும் சேர்ந்து பாருங்கள், தாய் தகப்பன் வந்து பையனை வந்து நல்லா பார்த்துக்கணும், அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காரு. அதையே ட்ராவல் பண்ணி போனதால அந்த பாரம் இல்லையா, அந்த பாரம் எங்கேயுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுதாங்க உண்மை. ஆனால் டெக்னிக்கலாக அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்கே வச்ச ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட் பியூட்டி, அது எல்லாம் ராம் சார் எப்போவுமே செதுக்குவார் இல்லையா மானிட்டரில் உட்காந்துட்டு, அதை வந்து கண்ணா முன்னாடி செஞ்சுருக்காங்க. அது எந்த சந்தேகமே இல்லை. ஒரு ஒயிட் ஷார்ட்டாக இருக்கட்டும், இவங்க பைக்கில் போகும்போது ஒரு ஏரியல் ஷார்ட்டாக இருக்கட்டும், அந்த ஊருடைய அழகு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து உட்கார வச்சுருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் சொல்ல பின்னிட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்பா சீரட் குடிக்காதப்பா அப்படின்னு சொல்லும்போது குடிக்க மாட்டேன்டா உங்களோட சத்தியம் தானே, இது எனக்கு 18வது சத்தியம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போனவுடனே அங்கே ஓரத்தில் தமல் செஞ்சுருக்காங்க. சம்மடிக்கணும்னா அப்பா என் சத்தியத்தை காப்பாற்றணுன்னு ஸ்மோக்கிங் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு சாங்க போடுறாங்க. இந்த பையன் என்னென்னலாம் செய்கிறானோ அதுக்கு பூரா சாங்கு ஓட்டுகிட்டே இருக்காங்களா. ஓடுனா ஓடாதடா என்னால் துரத்த முடியலடா இப்படியா பாட்டு. அந்த மாதிரி எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பேட்டர்னில் எடுத்துருக்காங்கன்னே தெரியல. ராம் சார் படமானது சந்தேகம் வர அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. ஒருவேளை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கல்லுடைய தாக்கத்தில் வந்து இந்த படம் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம தெரியல. அது வந்து வேறு, அவங்க டைரக்டர் வேறு. ஆனால் ராம் சார்ங்கும் போது ஒரு பார்வை ஒன்று விழுந்துச்சு. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. விஜய் வந்து 6லிருந்து 60 வரை படம் அடித்தா யாராவது பார்ப்பாங்களா? அசாங்க கழிச்சு ஓடிவாங்க. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை மாறாமல் தான் அவரால் பண்ண முடியும். எடுக்கிறது ஏன்னா எடுத்துடலாம். அந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னா நேரம் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ரஜினி ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தார், ரஜினி ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தார். அப்போ வந்து 6லிருந்து எடுத்தோம்னா எல்லோரும் என்ன சொன்னாங்க, இவருக்கு வந்து ஆக்ஷன் மட்டும் தான் வரும்னு நினச்சோம், நல்லா நடிப்பு வந்துருக்கான்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸு எல்லாமே வேறு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு அவசரமான உலகம். பசங்களுக்குலாம் சட்டு பறக்கணும் படம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் அந்த பரப்புறதை போய் தொடர்ந்து வச்சுங்க, அப்படியே இழுத்து மூடிடுவாங்க, பாத்ரூம் போவாங்க, தம் அடிப்பாங்க, பாப்கார்ன் போவாங்க, இல்லை அவரோட உட்காந்து பாப்கார்ன் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. படத்து மேலே கான்சன்ட்ரேஷன் வராது. சரி வந்தோம் போனோம் 2 மணி நேரம்
என்ன சொல்கிறது, லவரோட உட்காந்தோம் போனோம்னு சொல்லிட்டு தான் ஃபீல் ஆகிருந்ததில்ல. ஒரு நல்ல படத்தை ஃபீல் ஆகி ஏதோ ஒன்று ஒரு ட்வீட் போட்டோம், ஒரு இது போட்டோம்னா நம்ம பண்ண மாட்டோம். இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ராம் சார் வந்து அதே பயங்கர ஸ்லோவில் வந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. படம் வந்து பார்த்திங்கன்னா சுமாரான படம் நடந்தால் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. மற்றபடி என்ன சொன்னோம்னா ஆக்டிங் சொன்னோம்னா சிவா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த விஷயத்தையும் ஒரு ஈஸியாக எடுத்துக்கிற ஆள் தான். மெனக்கிட மாட்டாங்க. ஒரு பாடி லாங்குவேஜும் சரி, ஒரு ஆக்டிங்கும் சரி, ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணவே மாட்டாங்க. அவர் எனக்கு என்ன வருமோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுருக்காரு. அவர் என்ன வருமோ அதை வச்சு ஒரு படம் பண்ணாக்கிட்டு கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கவுண்டர்லாம் உண்மையிலேயே அப்படி தான் இருக்கும். நம்ம கலகலப்பில் என்ன கவுண்டர் கொடுத்தாரோ அதை தான் கொடுப்பாரு. ஆனால் இது என்னது, இது வந்து ஒரு வாழ்வியல் படமாக நினச்சிட்டு கொடுத்துருது. அந்த மாதிரி தான் கொடுத்து போயிருக்காங்க. அஞ்சலி நல்லா நினைங்க. நம்ம வந்து கிரேஸ் ஆல்ரெடி சொல்லணும், அவங்க மலையாளத்துலேருந்து வந்த வரவு அவங்களாம் சரியாகவே யூஸ் பண்ணுங்க. ஒரு டெக்ஸ்டைல் ஒர்க் கம்பெனியில் வந்து அவங்க வந்து ஒரு இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஓனர் போல் அவங்க வந்து வர்றாங்க, கடையில் வர்றாங்க, ஃபோனில் கன்வர்ஷனு பையன் தம்பி என்ன பண்ணுறான், இது பண்ணுறான், சாப்பாடு ஊற்றில இது ஊற்றில என்ன பண்ணிட்டீங்க, பலூன் விட்டாரு, அது ஒன்று இப்படி மாதிரி அவங்களுடைய ரோலே போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கும் சரியான நடிப்பு போடுறாங்க. தீனிக்கு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா ஆக்ட் பண்ணுற பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு தகுந்த தீனி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு சீனில் ஒரே ஒரு சீன் வந்து இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை இழந்துருவாங்க. அந்த பணம் இழந்தவங்க அவங்க பரிதவிப்பாங்கல்ல, அது அந்த பணத்துக்கு வந்து ஒரு சின்ன ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. வாழ்வியலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பாங்க தான் சொல்ல முடியும். இது தவிர வந்து படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லும்போது சிவா வந்து பயங்கரமாக ஆடிருக்காருங்க. ஏன்னா விஜயஎஸ்எஸ் வீட்டுக்குள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அப்பா ஆடுறத விரும்பும். உடனே இந்த பையன் அப்பா அவர் ஆடுறாரு உங்களுக்கு ஆட தெரியாதா அப்படின்னா எனக்கு ஆட தெரியும் சொல்லும்போது இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடுறாருல, அது ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பிட்டு மாதிரி வரும். அந்த பிட்டு தாங்க அந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன ஆறுதல்னு சொல்லலாம். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு அந்த பிட்டு நல்லா போட்டிருந்தாங்க. ப்ளஸ் விஜி சிவா அந்த விஷயம்தான் அதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு சுமாரான மாதிரி எனக்கு பட்டுச்சு. உங்ககிட்ட வந்து ரிவ்யூவை சொல்லியாச்சு. நீங்கள் படத்துக்கு போனதும் போகாததும் உங்கள் விருப்பத்திலே நாங்கள் முட்டுறோம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.2 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விஷயம் சொல்லிக்கிறேன். அதுவே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.